எல்லாரும் தினம் தினம் அவங்க வாழ்க்கையில் செய்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படத்துலையும் செஞ்சுருக்காங்க. இன்ஜென்யூன் நிஜமாலுமே ஒரு டெட் காப்ஸ்லேருந்து ஃபார்ட் வரும். ஸோ இட் இஸ் தேர். ஸோ பட் இருக்குது, குட்டி குட்டி மேஜிக்கல் ரியலிசம் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிலிம். Thanks to Goodbye Ugly, there's a lot of humor-based roles that are coming my way. This is definitely very different from Goodbye Ugly. So, if there is no comedy, the second half la single emotion la pogu, you will understand. அவங்க தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க. அவர் சீனே சொல்ல மாட்டார் எனக்கு. பாடியா போய் உட்கார்றதுக்கு உனக்கு எதுக்கு சீன், எல்லாருக்கும் ஏன் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. விஷால் நானே நீங்கள் அதே தான் சார் நாளை போடுங்க. எனக்கு என்ன ஒரே ஒருத்தனா அந்த ரோல் நடிக்கும்போது ஐ ஃபீல் லைக் என் லைஃப்பில் நடந்த பெரிய பெரிய ஃபைட்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலேயே ஓகே ஐ ரெஸ்பெக்ட் யுவர் பிலீஃப், யூ ரெஸ்பெக்ட் மைன்னு சொல்லி போயிருந்தா எதுவுமே நடந்திருக்காது. சில நேரங்கள் சில மனிதர்கள் இட் வாஸ் பேசிக்லி அன் ஓட் டு மை ஃபாதர், இட் வாஸ் ஓட் டு மை செல்ஃப். என்னோட 4 கேவலமான கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஐ ஸ்பிளிட் இட் அப் அண்ட் மேட் இன்டு 4 characters. there's not going to be any angry, intense roles for now, and I can finally explore where characters explore பண்ணி அப்போ once more எல்லாம் பார்த்து சொல்லுங்க. First let's start with bomb. கழுவலான்ட்டு பக்கெட்டில் இப்படி தேடுறேன், சைடில் பார்த்தா அந்த உடஞ்ச டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு எப்படி இருக்கோ மாண்டே தூக்கிட்டு வெளில வருது. ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம வந்து பாம் திரைப்படத்தோட டைரக்டர் விஷால் வெங்கட் அண்ட் ஆக்டர்ஸ் அர்ஜுன் தாஸ், கலிவெங்கட் அண்ட் சிவாத்மிகாவோட இருக்கோம். வெல்கம். ஐ திங்க் ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் சினிமா பிடிக்கும் அண்ட் அதனால இந்த கான்வர்சேஷன் வச்சுட்ருக்கோம். எனக்காவது ஷூட்டிங் அண்ட் டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி பிச் பண்ணும்போது யோசிச்சிருக்கீங்க இவ்வளோ ஒரு வேக்கியான பிளாட் வந்து என்னைக்காவது ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஷூட் பண்ண முடியுமான்னு யோசிச்சது இல்லை, கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவான்னு தெரியும். பட் அட்லீஸ்ட் ஃபார் மீ, ஆமாம், என்னோட கேரக்டர் வந்து அது எப்படி புல் ஆஃப் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, யா, ஸோ ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேட் எனக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ பட் யா, விஷாலோட கன்விக்ஷன் அண்ட் பிலீஃப் தட் நான் புல் ஆஃப் பண்ணுவேன். சார், உங்களுக்கு நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு வியர்டான பிளாட்டு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமா அப்படின்ட்டு? ஆக்சுவலாக இது ரொம்ப இயல்பான பிளாட்டு. நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனாக இல்லை. எல்லாரும் தினம் தினம் அவங்க வாழ்க்கையில் செய்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படத்துலையும் செஞ்சுருக்காங்க. அதன் மூலமாக இவர் வந்து எப்படின்னா எதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி தான், டைரக்டர் ஏற்கனவே சொன்னார், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வெளில போய்டுறேன், அது மாதிரி சொசைட்டிலையும் இதெல்லாம் தேவையில்லையோ அதை வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக அதை ஊமைப்படுத்தி சொல்கிறாரு. Have you ever thought about this? Initially எனக்கு தோணுச்சு it's very like you said wacky and I thought maybe difficult to make our audience comfortable with. Okay. But he proved me wrong and he made it so anyone who's watching it, they're finding it funny, they're finding it you know, wacky or hilarious or any of these things. So I think it's all எனக்கு விஷால் மேல நம்பிக்கை and I think he's done quite a great job. எனக்கு விஷால் சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஒரு இந்த இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சீரீஸ் ஆஃப் மூவிஸில் ஒரு டெட் பர்சனை வந்து சட்டையராக வச்சு யூஸ் பண்ணுறதான ஸ்டோரிஸ்னை வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் நீங்கள் இனிஷியலாக பிளாட் எழுதும்போது இதுதான் வந்து சென்டராக இருந்ததா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் யோசிச்சிங்களா? இல்லை இதுதான் இருந்துச்சு. the spark came from a dead body farting, a dead corpse farting. Okay. that was there. Okay. But அதை வச்சு மட்டும் ஃபுல்லாக கதை பண்ணிட முடியாது. நிறைய மேஜிக்கல் ரியலிசம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல இந்த பிளாட்ல. யா, மேஜர்லி இட் இஸ் தட் பார்ட். பட் அதுவுமே மேஜிக்கல் ரியலிசம்னு எக்ஸாக்டாக சொல்லுவேன். ஏன்னா இன்ஜென்யூன் நிஜமாலுமே ஒரு டெட் காப்ஸ்லேருந்து ஃபார்ட் வரும். ஸோ இட் இஸ் தேர். ஆமாம். ஸோ பட் இருக்குது, குட்டி குட்டி மேஜிக்கல் ரியலிசம் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிலிம். பட் வெறும் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறையா திங்ஸ் வேர் தேர் அரவுண்ட். லைக் I wanted to say different type of
certain emotions wanted. I wanted to say certain emotions. I wanted to say a philosophical belief. Yeah, trailerல வந்து I think we saw one of it. Fire வந்து நெருப்பு சாமி தான் உருவாக்குனாரு, வெளிச்சத்துக்காக இல்லை வீட்டை கொளுத்துறதுக்காக மனுஷன் தான் முடிவு பண்ணுறான். ஸோ ஸோ நம்பிக்கை சார்ந்த ஒரு படம். லைக் அண்ட் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பைரிங் ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் வந்து பர்சனல் லைஃப்பில் சில இன்சிடென்சஸ் தாண்டியும் ஐ திங்க் த லைன் ஃப்ரம் அன்பே சிவம் ஃபிலிம். லைக் அத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகன் பேசும் நல்லவனுக்கே அன்பே சிவமாகும். So these two are the core lines from which I wanted to write a story around, and there was this separate thought process. And then there was a certain incident that happened in my life. So idella send, and there are certain articles that I got, sila articles which I did not like reading. So I didn't want these things to happen. Like, why are these happening? இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன் நடக்குது? கோட் பண்ண முடியுமா? No, one such example, our article தாண்டி there was a video, I think it's quite controversial video. ஒரு ஸ்கூலில் வந்து I remember when I was studying in school, like I studied in a Christian missionary school, and I had a lot of Muslim friends. They used to pray during lunch, and நாங்கள் சும்மா அந்த ஸ்டார் கேஸ் வழியாக போனாலும் they'll be praying, we'll remain so silent, மச்சா ப்ரே பண்ணுறாங்க, we just come off. And but I saw a video which was very hard hitting, where in school வந்து they were students from a particular religion, say Muslim, they were praying, and then students from a different religion, they were screaming their religious belief out loud, trying to disturb it, which I did not like it, because these are belief systems thana. I can have one belief, he can have one belief, of course ellarkum or belief irukku. Why try to spoil someone else's belief? Like, it's my belief, it's my belief, avladha. So that is something that quite I was not happy about, to see such videos happening, especially in an educational space. ஆனா இவ்வளோ ஒரு டீப்பான தீம் வந்து ஏன் காமெடிக்கா போகணும்னு யோசிச்சீங்க? ஏன்னா வெகு ஜனத்துக்கு போய் சேரணும்ல. லைக் நம்ம டீப்பான தீம் எடுக்கும்போது, லைக் cinema is about communication, right? Art is about communication. So how do you try to communicate to a lot of people? எவ்வளோ ஈஸியாக நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும்? And if it's presented in the way like they are ready to accept, அந்த ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ பேசணும்னா நீங்கள் அது கேட்க ரெடியாக இருக்கணும். அப்போது நீங்கள் கேட்குற மாதிரி நான் பேசணும். ஐ ஹாவ் டு திங்க், ரைட்? உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும். ஐ கான்ட் பி லைக் எடுத்தோடனே ஐ கான்ட் பி வெரி ஹார்ஷ் அண்ட் say, why are you doing this? You're not going to listen to me. And comedy is one such element or quirk that can make people laugh, at the same time think about it. Like PK வந்து ஒரு நிறைய question பண்ணுச்சு. They were literally like trolling us, left, right, center. We all laughed our asses off, right? Sorry to use the word, but we all laughed entirely and we cheered. So அந்த மாதிரி I think comedy is a great tool with which you can convey a lot of serious things. But அதெல்லாம் தாண்டி it's a very feel good film. Like, என்னதான் நம்ம சீரியஸான விஷயம் எடுத்தாலும், this film is very light-hearted, yet intense. But you come out with a nice, of course, good feel. I think I have to ask you, இவ்வளோ நாளாக வந்து சீரியஸான ரோல்ஸ் பண்ணிட்டு you have a string of comedic roles. Do you see yourself doing more such roles in the future? I'm happy that now, thanks to Good Bad Ugly, there's a lot of humor-based roles that are coming my way. But different characters play பண்றதுக்கு ஒரு opportunity கிடைக்குது இப்போ. Of course. I think every movie opens up new avenues for you. So similarly, on September 12th, I'm hoping Manimuthu, Manimuthu characterல பார்த்ததுக்கு அப்புறம் I'm hoping that opens up a few doors for me. Definitely. But எனக்கு personally, I don't think there's probably one scene where there is humor, but otherwise it's more of a ரொம்ப ஒரு vulnerable character, ரொம்ப பயந்த ஒரு character, but it's a nice character. It's something which is really nice, and அதான் சொன்னேன், நிறைய விஷாலோட டிஸ்கஸ் பண்ணி அது எப்படி போர்ட்ரே பண்ணாங்கிறது விஷாலோட இன்புட்ஸ் தான். So, but to answer your question, I'm hoping it will open up more doors. But have you ever thought, நீங்க ஒரு series of serious and dramatic films பண்ணிட்டு இருக்கும்போது டைப் காஸ்ட் ஆயிருவோமோன்ற பயம் வந்துச்சா? அது இருந்தது முன்னாடி. I think நிறைய டைம் ஆச்சு கைதி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். நிறைய அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் அந்த பாக்ஸ்குள்ள போட்டிருந்தாங்க. But like I said, ஹலிதா அவா இருக்கட்டும், வசந்தபாலன் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே I think different shades or other characters எனக்கு ஆஃபர் பண்ணதுனால, or even சாந்தகுமார் சாரோட ரசவாதியாக இருக்கட்டும், I think different genres, different characters play பண்ண முடியுது. So slowly I'm hoping the audience sees that, and then
where roles were on number, because even once more is very different from Bomb. This is definitely very different from Good Bad Ugly. So hoping the audience likes this also. இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணும்போது do you discover something to learn or as an actor in itself while you break away from norm? I think there's a lot of learning with every movie. I think not just me. I think traveling on the படத்தோட டைரக்டரோட டிராவல் பண்ணும்போது நிறைய கற்றுக்க முடியும், co-actorsலேருந்து நிறைய கற்றுக்க முடியும். ஸோ there is definitely a learning. எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும்ல. அது காளி சாராக இருக்கட்டும், சிவாத்மிகாவாக இருக்கட்டும், நாசிர் சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், lot of inputs from Vishal, like I said. So I think every movie there is a lot of learning, and hoping மூவி ஆஃப்டர் மூவி அந்த இன்புட்ஸ் இன்கார்பரேட் பண்ணி வேறு படங்கள்ல I can use it ன்னு நம்புறேன். And you can watch the movie on 12 and tell me if it is working for you. Definitely. I think Shivathmika, what I wanted to ask you was, while trailer பார்க்கும்போது கேஆட்டிக்காக இருந்துச்சு ஃபுல்லாக. அந்த ஒரு ஊர்லேயே வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனால் ஒரு மாரல் சென்டராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களோட கேரக்டர். ஸோ அதை பற்றி பேசலாமா? I think you got it absolutely right. That's who she is. And the padathila, I think she is the balance between these extremes. And எல்லாரும் என்ன பைத்தியம் மாதிரி இருக்கிறீங்களே ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. எல்லாரும் எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கீங்க, why is nobody balanced? I loved playing Prabhavati. In fact, ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தேன் that இன்டர்வெல் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி I didn't do anything for almost 1.5-2 years because I didn't feel like doing anything that came my way. Anything I wanted to do, they were not casting me. So when அந்த இன்டர்வெல் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப I felt so happy. ஓகே, இதுக்கு தானே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு தானே you became an actorன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ I think Prabhavati's character is equal to Manimuthu and Kadiravan. And I should thank Vishal sir for trusting me and giving me this opportunity. பட் இந்த மாதிரி ஒரு மாரல் சென்ட்ரிக்காக ஒரு கேரக்டர் இருக்கும்போது நீங்கள் அந்த காமெடி பண்ணுறதுக்கு மிஸ் ஆகுறோமே அப்படின்னு யோசிச்சிருந்தீங்களா? There is no comedy. The second halfல single emotionல போகும். You will understand. அவங்க தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏன்டா என்ன வச்சு இப்படி சாவடிக்கிறீங்க படத்துக்கு அந்த கேள்வி கரெக்டா வந்துருச்சு. காளி சார், ஐ திங்க் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு வந்து மகளிர் மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு. நாகேஷ் வந்து ஃபுல்லா அவ்வளோ ஸ்டில்லா இருக்கணும். அண்ட் அவங்க வந்து மாத்தி மாத்தி வந்து அவங்கள தூக்கிட்டு போய் போட்டு புரண்டி எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சு கண்ணையும் மூட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு டைரக்ஷன்ஸ்லாம் சொல்லி கேமராலாம் எங்க இருக்குன்னு பார்க்க முடியாது. அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அவர் சீனே சொல்ல மாட்டாரு எனக்கு. போய் உட்கார்றதுக்கு உனக்கு எதுக்கு சீன், எல்லாருக்கும் ஏன் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. விஷால் நானே நீங்க அதே தான் சார், ஆளை போடுங்க, அவனை சேர்ல அமுக்குங்க, பேக்ரவுண்டில் முதற்கொண்டு அதுதான் பண்ணான். எனக்கு என்ன ஒரே ஒருத்தனா அந்த ரோல் நடிக்கும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணவே முடியல. ஆனா அவங்களை சுத்தி நிறைய இது இடி இடிக்குது வந்து ஒரு சமயம் அந்த பந்தல்லாம் வந்து தீ பிடிக்குது, அப்படியே வந்து ஸ்டில்லா எப்படி சார்? ஆமா, அது வேற வழி இல்லை. அப்பதான் சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆனால் என்னை தூக்கி சுமந்தாரு அர்ஜுன். வந்து என்னை தூக்கிட்டு போனார். நீங்கள் சொன்ன மாதிரி என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் படத்தில் வந்து எல்லாம் டேக்கன் சேர்த்து ஒரு 10 கிலோமீட்டர் என்னை தூக்கி சுமந்திருப்பார். ஆமாம், அவ்வளோ தூரத்துக்கு அந்த தெரு கடைசியில் நிறுத்தி வச்சுட்டு, சார் அங்கேருந்து வந்துடுங்க அப்படின்பாரு. இங்கேருந்து போகிறதாவது எங்கேயும் லெஃப்ட் ரைட் அவுட் போயிடலாம், அங்கேருந்து நேராக கேமரா வரைக்கும் நடந்து வர சொல்லுவார். பாவம், செருப்பு போடாமல் என்னை தூக்கிக்கிட்டு ஒரு 85 கிலோவை தூக்கிக்கிட்டு மூட்டை தூக்கின மாதிரி தூக்கிட்டு ஓடி வரணும். சார் அப்படி ஓடி வந்துடுங்க சார், பாதி வந்துட்டு அப்படி ஓடி வந்துருங்க சார். எனக்கு கோபமாக இருக்கும். நான் வந்து மூட்டை மாதிரி பின்னாடி இருக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் அவருக்கு எப்படி இருக்கும்?
ஆமாம். அது இல்லாமல் ஒரு சீனில் அவங்களே என்ன தூக்கிட்டாங்க. ஆமாம், ஐயோ நான் நம்பவே இல்லை. இவர் என்னென்னமோ பிளான் பண்ணார். 2 பக்கம் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராலி போட்டு 2 காலை வர வச்சுட்டு நடுவில் உங்களுக்கு சொல்லி அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு டைட் ரேஞ்சில் அப்படி எடுத்துக்கலாமான்னு இந்த இப்படி தானேன்னு சொல்லி டக்குன்னு தூக்கி காமிச்சிட்டாங்க. அவ்வளோதானே வாங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் அந்த பேசுகிற போர்ஷன்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதில் ஏதாச்சும் இம்ப்ரவைசேஷன்? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ரோல் நடித்தேனான்னு தெரில, யோசிச்சு தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரோல் நடிச்சிருக்குது வாய்ப்பு இல்லை. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல், ரொம்ப முக்கியமான ரோல் அது. அதனால தான் செகண்ட் ஹாஃபில் டெட் பாடியாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னதுக்கு காரணமே. ஏன்னா ஆமாம், படத்தோட ஃபிலாசபி பேசிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் அவர் அந்த வில்லேஜ் சீனரியை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ், கலக்கமாய்பேட்டின்னு ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜில் இருக்கிற ஒரு கதைன்னு தான் போட்டு, அது வந்து நீங்கள் கதை எழுதும்போதே வந்து ஃபிக்ஷனலாக தான் இருக்கணும், எனக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு யோசிச்சிங்களா? இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஜியோகிராஃபி லொக்கேஷன் ரியல் லொக்கேஷனில் தான் இருக்கணும்னு முதல்ல யோசிச்சு இந்த பக்கம் வந்தீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் எழுதும் போதுலேருந்தே இட் வாஸ் ஃபிக்ஷன். ஸோ வெரி கிளியர். ஓகே, நம்ம வந்து இந்த காலக்கம்மாய் பெட்டின்ற வரைக்கும் ஏன் காலக்கம்மாய் பெட்டின்ற வரைக்கும் வி ஒர்க் டவுன் லைக் ஈவன் ஃபார் கேரக்டர் நேம்ஸ் லைக் கதிரவன் டு மணிமுத்து டு பிரபாவதி டு எவ்ரி கேரக்டர் வி வர் வெரி கிளியர். லைக் இந்த கேரக்டருக்கு ஏன் இந்த பேர் வைக்கணும், ஸோ இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வைக்கணும், இந்த ஊர் ஏன் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், இந்த ஊர் ஏன் இந்த ஜாகிரஃபியில் இருக்கணும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்பேஸாக தான் இருக்கணும்னு வெரி கிளியர். அது பின்னாடி ஒரு காரணமும் இருந்துச்சு. ஸோ வி வர் லைக், ஏன்னா இட்ஸ் அ வேக்கி ஸ்டோரி நம்பர் 1. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த கதை வந்து உலகத்தில் எல்லா மூலையிலையும் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. என்னதான் வந்து இப்போ டேக் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆர் வாட் எவர், ரைட்? இஃப் ஐம் டாக்கிங் ஆன் அ வெரி சீரியஸ் ஸ்பேஸ், இப்படி ஒரு பிரச்சனையோ இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனையோ இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்களோ இந்த வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஸோ அவங்க வேற நாங்கள் வேறன்றது வாட் எவர், அவங்க வேற நாங்கள் வேற, இல்லாட்டி எங்களோட பிலீஃப் வேற உங்களோட பிலீஃப் வேற, இல்லாட்டி நீங்கள் ஒயிட்டு நான் பிளாக்கு போயிட்டே இருக்கலாம், ரைட்? இது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஓ இந்த ஊர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. தென் இட் பிகம்ஸ் லைக் யூஆர் அட்ரெஸிங் தோஸ் பீப்புள். நோ, ஐ எம் அட்ரெஸிங் ஆல் ஹியூமன்ஸ். ஸோ வென் ஐ வாண்ட் டு அட்ரெஸ் ஆல் ஹியூமன்ஸ், ஐ ஹாவ் டு கிரியேட் or we as writers we have to create a unique space, of course, but that can resemble certain things. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டன்ட்டாக ஆகிடக்கூடாது ஆடியன்ஸ் டேந்து. இட் ஹேஸ் டு பி ரிலேட்டபிள், பட் yet it's a new space. ஐ திங்க் நீங்கள் வந்து இனிஷியலாக சொன்ன மாதிரி நான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது முதல்ல சீரியஸாக ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஹியூமரஸாக போச்சு, அதுக்கப்புறம் அது வந்து பெருசாகி ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிச்சு. பட் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ வாஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்து உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்க வச்சு இது இவ்வளோதானா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எப்பயாச்சும்? நிறைய டைம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஏதாச்சும்? வீட்டு சாவி இருக்குல்ல, ஆமாம், வீட்டு சாவி மிஸ் பண்ணிட்டேன். வீட்டு சாவியை மிஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகணும், நான் தேடுறேன் அலையிறேன், வீட்டு சாவி டூப்ளிகேட்டாங்கன்னா அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஐ வாஸ் லிவிங் அலோன், அம்மா அப்பா இங்கே இல்லை எல்லாமே. ஸோ நான் தொலைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு சில பேர் அவைலபிளாக இல்லை, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு செகண்ட் நம்ம ஜென்ரலாக ஒரு நார்மலாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம்ல, வீடு சாத்திருக்கு, ஐயோ சாவி தொலைச்சோன்னா ஒரு வாட்டி இன்னொரு ஹார்ஸாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் டோர் திறக்குதா இல்லையான்னு நம்ம யோசிப்போம்ல. நான் அந்த ஆக்ஷனை மட்டும் மறந்துட்டேன். பேனிக் ஆகிட்டு ஐயோ வீட்டு சாவி காணோம். ஐ டிட் நாட் ஈவன் நோ இஃப் த டோர் வாஸ் க்ளோஸ்ட் ஆர் அப்படியே ஓப்பன். நான் அதை ட்ரையே பண்ணல. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீடு சாவி காணோம், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன். அண்ட் திஸ் வாஸ் லேட் இன் த நைட். ஓகே, அப்படி 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிச்சுட்டேன், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, ஏன்ச்சிக்கல. ஏன்னா நான் அட்லீஸ்ட் அங்கே வந்து தூங்குற மச்சானா அப்படின்றது தான். ஃபோன் அடிக்கிறேன், யாரும் எடுக்கல. 2 மணி நேரம் என்ன பண்ணுறது தெரியல. ஐ கோ சாட் அன் டீ ஷாப், ட்ராங்க் காஃபி, திஸ் தட். சரி முடிஞ்சு, விடிய தான் முழிச்சிருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. ஓகே, 4 மணிக்கு ஆயிடுச்சு, 5 o'clock ஆயிடுச்சு, அப்பயும் யாரும் எடுக்கல. என்னடா அதுன்னு கடைசியாக வந்து நான் இந்த லாக் பண்ண, ஐ டிட் நாட் க்ளோஸ் த டோர், இட் வாஸ் ஓப்பன். இஃப் ஐ டன் எப்பயோ வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஆஸ் ஸ்மாலஸ்ட் ஆர் ஆஸ் சிம்பிளஸ்ட் அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. I can't think of. I think any லைஃப்ல எல்லா ஆர்குமெண்ட்ஸும் அப்படிதானே. ஓகே, ஐ ஃபீல் லைக் என் லைஃப்ல நடந்த பெரிய பெரிய ஃபைட்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலேயே ஓகே ஐ ரெஸ்பெக்ட் யுவர் பிலீஃப், யூ ரெஸ்பெக்ட் மைன்னு சொல்லி போயிருந்தா எதுவுமே நடந்திருக்காது. விச் ஐ ஸ்டார்டட் டூயிங் நவ். இப்போ எல்லாம் யாரு கூட சண்டை வந்தாலும் ஐ எம் லைக் ஓகே டூட் ஐ ரெஸ்பெக்ட் இட்.
You do your thing. Doesn't mean I have to do it with you. Okay? I can have arguments with you. That is my choice. நானா இப்போ இல்லை இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்கு. அந்த சூழ்நிலை என்னை பயங்கரமாக படுத்துருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் போயிட்டு அப்படியே நம்ம இந்த விழுப்புரம் தாண்டி ஒரு இடத்துல வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்லான்னு டீ சாப்பிட்டோம். அப்போ எனக்கு வந்து டீ சாப்பிட்டோன்னே ஒரு இயற்கை உபாதை வந்துருச்சு. சரி அப்படியே இப்போ பின்னாடி டாய்லெட் இருக்குது, அது நம்ம அசிஸ்டண்ட் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி அது செக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஒரு வாட்டி போனேன். அவர் பார்த்துட்டு எல்லாம் ஓகே சார், கொஞ்சம் இந்த டைல்ஸ் மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்கு, அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்ட்டு நான் போயிட்டேன். நான் லுங்கி கட்டியிருக்கேன், மேலே டிஷர்ட் போட்டிருக்கேன், பாக்கெட்டில் ஃபோன் எடுத்துகிட்டு போகல. ஓகேவா? அங்கே போனால் டோர் லாக் பண்ண முடியல, சீட்டே ஆகலை. லாக் பண்ணலைன்னா பாதியில் வேணா திறந்துடுவானேன்ட்டு ஓங்கி ஒரு மிதிச்சா லாக் ஆகிடுச்சு. அப்புறம் தான் தெரியுது பிடிச்சி திறக்கிறதுக்கு கைப்பிடி இல்லை. எப்பட்றா வெளியில் போகிறோம் யோசனை பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் இருந்தால் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம், அவங்க வேறு அங்கே இருக்கான், தள்ளி இருக்கிறேன், மெயின் ரோட்டில் இருக்கிறேன், நான் உள்ளே தள்ளி இருக்கிறேன். ஒரு ஈவினிங் எஃபெக்ட், மங்கி இரவு ஒலி. சரி போன வேலை முடிஞ்சிருச்சு. சரி கழுவலான்ட்டு பக்கெட்டில் இப்படி தேடுறேன், சைடில் பார்த்தா அந்த உடஞ்ச டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு எப்படி இருக்கோ மாண்டே தூக்கிட்டு வெளில வருது. கதவு திறக்க முடியாது, இதையும் ஒன்றும் பண்ண முடியாது, கையில் எதுவும் இல்லை. அது மீறி போராட்டமாக இருந்தது. அது வெளில வர்றது, நான் சத்தம் போட்டு உள்ள அனுப்புறது, இவங்களுக்கு கேட்கவே இல்லை, அங்கேருந்து கத்துனதும் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு அந்த நான் அப்போ மூடி இருந்தேன்ல, அந்த லாக் பண்ண அதை பிடிச்சி இழுத்து பார்க்கலாம், இவர் விஷால் மாதிரி தான், அதை பிடிச்சி இழுத்தா கதை திறந்துருச்சு. மூடுறது தான் கஷ்டம் போல இருக்கு, திறக்கிறது போயிடுச்சு. இப்போ சிரிப்பா இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ல பயங்கர பதட்டமாயிடுச்சு. நான் அதை பார்த்து பயப்படுறேன், அது என்ன பார்த்து பயந்து வெளியிலே சொல்ல முடியாது இந்த கதையை. ஆமா தப்பிச்சுக்கிட்டதுனால சொல்லிட்டேன். அது இந்த நேரத்தில் நமக்கு சிரிப்பா இருக்கும், அந்த மொமெண்ட்டை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை இல்லை இப்போதைக்கு எதுவுமே மைண்டுக்கு வரல. பட் இருக்கும், ஐம் ஷோர், பிரிட்டி ஷோர் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஆஃப் மை மைண்ட் இல்லை. Half of my life's problems are because I overreact. So everything in my life should be a story for this segment. I think Vishal can make some nice stories. Yes, he can. போன சில நேரங்களில் சில மனிதர்களில் ஹைப்பர் லிங்க்ன்ற ஒரு ஜான்ராவை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, அதுக்கப்புறம் ரூட்டடாகவும் இருக்குது, அண்ட் காமெடி தான் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து என்ன ஜான்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஐ திங்க் இட்ஸ் நாட் அபவுட் த ஜானர், இட்ஸ் அபவுட் வாட் யூ வாண்ட் டு சே. ஓகே. And what is the story that you really want to say? What is the philosophical take that you want to say? What is that thing that you really want to tell to the audience? Or what is something that disturbs you? Okay. Like சில நேரங்கள் சில மனிதர்கள், it was basically an ode to my father, it was ode to myself, it was all self-reflection of myself where I have to be better. Right. And அப்படி வந்து நான் ஒரு டைரியில் எழுதுறப்போ இது ஏன் கதையாக பண்ணக்கூடாது, நம்ம எவ்வளோ பேடாக இருக்கும்னு சொல்லி என்னோட 4 கேவலமான கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஐ ஸ்பிளிட் இட் அப் அண்ட் மேட் இன்டு 4 கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி certain things that I wanted to say. So I think it's not ever about the genre. I want to do all genres. I want to do an action film. I think நீங்க கேட்ட கேள்வியை நானே மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன். What bothers you? What disturbs you? அப்படின்ட்டு. Life, mind, because life problems, philosophy, like purpose, reasons. I am quite serious in that space. So those are things that are interesting for me to explore. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் like why are we born, what is the purpose, எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணும். And same question for you, what do you want to explore in your future projects? Nothing in particular actually. Like Arjun was saying a while ago, எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கு. I want to see if I can pull off different things. Okay. So I don't know, we'll see. And I think Arjun sir, உங்ககிட்ட கேட்டேன், you've done some serious roles, action roles, and now comedy is here.
Is romance in your... So romance there is, yeah. In fact, there's going to be back-to-back romance coming Okay. up. Once more is romance. Of course. I'm doing a series that is romance. Can we expect once more anytime soon? I'm hoping there will be an update from the production soon. Yeah. But yeah, that is a musical love story. Of course. And I think there's another film that will start hopefully next year, which is again romance. But yeah, for now, then after I put a pause to romance, this all the romance that is there. But it's a mixed bag, Ashwin. Different genres. Like I said, there are different stories that are coming on. Unfortunately, can't say anything much because it has to come production level now. Yeah. But it'll all be different. I mean, there's not going to be any angry, intense roles for now, and I can finally explore the where characters explore பண்ணி பார்ப்போம். நீங்க மனசு பண்ணலாம் பார்த்து சொல்லுங்க. First let's start with Bomb. Definitely. watch Bomb Ashwin, அதுக்கப்புறம் சொல்லுங்க. Definitely. I think நான் காளி சார்ட்ட வந்து எந்த ஜான்ரா நீங்க பண்ணலன்ட்டு தான் நான் கேட்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஜான்ரா கவர் பண்ணிட்டீங்க. ஏதாச்சும் ஸ்டோரி நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டு விட்டு போயிருக்கா, இல்லாட்டி ஏதாச்சும் புதுசா பண்ண போறீங்களா? எப்படி பாம் வந்து நமக்கு வந்துச்சோ அது மாதிரி புதுசாக வரும்னு நம்புகிறேன். ஆனால் அதனால் எதையும் கோலாக வச்சுக்கல. ஓகே. பாம் மாதிரி ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நான் கோலாக வந்து இருந்ததில்லை. ஸோ வருது, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அது பண்ணுவோம் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரும்ன்றது தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கோல் வச்சுருந்து அதுக்காக நம்ம வந்து ஓரமாக ஒதுங்கி உட்காரவும் முடியாது. வர்றது வரட்டும், நம்ம அதில் வந்து எது நமக்கு தேவையோ அதை பண்ணிடுவோம் அப்படின்றது தான். ஸோ அப்படி பாம் மாதிரி வெடிக்கிற சில ப்ராஜெக்ட்லாம் வரும், அப்படி வரும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி வர பண்ணிடலாம். ஆமாம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. Thank you. This is Cinema Express. Bomb is releasing in theaters in September 12th. For more such videos, please like, share and subscribe to Cinema Express YouTube channel. Thank you. Thank you so much. செப்டம்பர் 12 எல்லோரும் தியேட்டரில் வந்து பாம் வந்து பாருங்கள், வெடிக்கும். September 12th எல்லாரும் தியேட்டரில் வந்து பாம் வந்து பாருங்கள், வெடிக்கும். September 12th. September 12th.